பூமியில் தேவதையின் 2 பரிசு. ஒரு அழகான காட்டுல இருந்த உயரமான மரத்துல காலுக்காகவும் தன்னோட குடும்பத்துக்கு கூட வாழ்ந்து வந்துச்சு. காலுக்காகத்தோட கூட்டின் பக்கத்திலேயே மீனுக்குருவி தான் பொண்ணு சாரா கூட வாழ்ந்து வந்துச்சு. அந்த காக்கை குடும்பமும் குருவி குடும்பமும் ஒருத்தருக்கொருத்தர் ரொம்ப நல்ல நண்பர்களா இருந்தாங்க. தினமும் காலுக்காகவும் மீனுக்குருவியும் ஒன்னாதான் உணவு தேடி பறந்து போவாங்க. இப்படி ஒரு நாள் மீனுக்குருவி வழக்கம் போல உணவு தேட போக தயாராச்சு. சரா, அம்மா உணவு தேடுறதுக்காக போற. நீ ராஜு அண்ணா கூட சண்டை எதுவும் போடக்கூடாது, சரியா? ராணி ஆண்டி சொல்றபடி கேட்டு நடக்கணும். சரிம்மா, நான் ராஜு அண்ணா கூட சண்டை போடாம தான் விளையாடுவேன். நீங்க போயிட்டு வாங்க. உடனே மீனுக்குருவியும் காகங்களோட கூட்டுக்கு பறந்து போச்சு. ராணி, நான் உணவு தேட கிளம்புறேன். நீ 2 பசங்களையும் பத்திரமா பாத்துக்கோ. அத பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, நான் 2 பசங்களையும் நல்லாவே பாத்துப்பேன். மீனு, பக்கத்து காட்டுல நிறைய மாம்பழம் பழுத்திருக்குன்னு கேள்விப்பட்டேன். நீங்க 2 பேரும் இன்னைக்கு அங்க போங்க. சரி ராணி அக்கா, நாங்க பக்கத்து காட்டுக்கு போய் தேடி பாக்குறோம் அப்படின்னு பேசிக்கிட்டு காலுக்காகவும் மீனுக்குருவியும் வழக்கம் போல உணவு தேடுறதுக்காக பக்கத்து காட்டை நோக்கி பறந்து போனாங்க. ராணிக்காகவும் தன்னோட கூட்டுல உட்கார்ந்தபடியே 2 குழந்தைங்களையும் கவனிச்சுக்கிட்டு இருந்துச்சு. ராஜுவும் சாராவும் ரொம்ப சந்தோஷமா விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. திடீர்னு நீல நிற வானத்தை கருமேகங்கள் மூட ஆரம்பிச்சது. காட்டுல பலமா மின்னலும் மின்ன ஆரம்பிச்சது. அடச்ச, இந்த காட்டுல எப்ப மழை வரும் எப்ப வெயில் அடிக்கும்னே தெரியல. முதல்ல சந்தர்ப்பம் கிடைச்சா இந்த காட்டை விட்டு வேற காட்டுக்கு ஓடிடணும். ஏ பசங்களா, மழை வர்ற மாதிரி இருக்கு, சீக்கிரம் இங்க வாங்க. அம்மா, கருமேகம் தானமா வந்திருக்கு, மழை இன்னும் வரலையே. மழை பெஞ்சதும் நாங்க அங்க வரோம் அப்படின்னு ராஜுக்காக சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே ஜோரா மழை பெய்ய ஆரம்பிச்சிடுச்சு. உடனே 2 பசங்களும் தங்களோட கூட்டுக்கு பறந்து போயிட்டாங்க. மீனு, என்ன இது? வானம் நல்லா தானே இருந்துச்சு, திடீர்னு கருமேகங்கள் சூழ்ந்துடுச்சு. கழுவண்ணா, ரொம்ப குளிர்ந்த காற்று வேற வீசுது. நம்ம காட்டுல மழை பெய்யும்னு எனக்கு தோணுது. இந்த மாம்பழங்களை பறிச்சுக்கிட்டு சீக்கிரம் நம்ம காட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு பேசிக்கிட்டு காலுக்காகவும் மீனுக்குருவியும் ஆளுக்கு 2 மாம்பழங்களை பறிச்சுக்கிட்டு தங்களோட காட்டுக்கு போனாங்க. குருவியும் காகமும் வீட்டுக்கு வந்ததுமே குழந்தைங்க 2 பேரும் அந்த மாம்பழத்தை ரொம்ப சந்தோஷமா சாப்பிட்டாங்க. அந்த காக்கை குடும்பமும் குருவி குடும்பமும் மழைய ரசிச்சபடியே தங்களோட கூட்டுல உட்கார்ந்திருந்தாங்க. ஆனா அவங்களுக்கு அப்ப தெரியல, இந்த மழை அவங்க வாழ்க்கையே புரட்டி போட போகுதுன்னு. அப்படியே காட்டுல ராத்திரி நேரம் ஆச்சு. ராத்திரி ஆக ஆக மழையோட வேகம் அதிகரிச்சுக்கிட்டே இருந்துச்சு. அந்த காக்கை குடும்பமும் குருவி குடும்பமும் தங்களோட கூட்டுல நிம்மதியா தூங்கிக்கிட்டு இருந்தாங்க. திடீர்னு காட்டுல ரொம்ப வேகமா புயல் காற்று வீச ஆரம்பிச்சது. அந்த காற்றுல ஒரு மரக்கிளை வேகமா பறந்து வந்து காகங்களோட வீட்டின் மேற்பகுதியில மோதிடுச்சு. அதனால அந்த கூரையில ஓட்டை விழுந்து தண்ணீர் கூட்டுக்குள்ள வர ஆரம்பிச்சிடுச்சு. கொஞ்ச நேரத்திலேயே காகங்களோட கூடு முழுவதும் தண்ணீரால நிரம்பிடுச்சு. ஐயோ ஐயோ ஐயோ, கூரையில ஓட்டை விழுந்துடுச்சா? காலு, ஏ காலு, சீக்கிரம் எழும்புங்க, நம்மளோட கூடோட நிலைமைய பாருங்க. ஐயோ ராணி, இப்போ நாம என்ன பண்றது? கூடு முழுவதும் தண்ணி ஆகிடுச்சு. இந்த ராத்திரியில இந்த கொற்ற மழையில நம்ம வேற எங்க போறது? வாங்க, மீனுக்குருவியோட கூட்டுக்குள்ள போய் உட்கார்ந்துக்கலாம் அப்படின்னு பேசிக்கிட்டு அந்த காக்கை குடும்பம் மீனுவோட கூட நோக்கி பறந்து வந்தாங்க. மீனு, எங்களோட கூட பாரு, நாங்க இந்த ராத்திரி முழுவதும் உன்னோட கூட்டிலேயே தங்கிக்கட்டுமா? கழுவுன்னு கவலைப்படாதீங்க, நாம எல்லாரும் இந்த கூட்டிலேயே உட்கார்ந்துக்கலாம் அப்படின்னு பேசிக்கிட்டு அந்த குருவி குடும்பமும் காக்கை குடும்பமும் ரொம்ப நெருங்கினபடியே மீனுக்குருவியோட கூட்டுக்குள்ள உட்கார்ந்து இருந்தாங்க. அப்படியே மறுநாள் பொழுது விடிஞ்சது. காட்டுல ஒரு வழியா மழையும் நின்னுச்சு. ஆனா வானத்தை மூடி இருந்த கருமேகங்கள் இன்னும் காட்டை விட்டு போகல. கழுவனா, கருமேகங்கள் இன்னும் வானத்தை விட்டு போகல. மழை எப்ப வேணும்னாலும் வரலாம். நாம சீக்கிரம் மரக்கட்டைகளை வெட்டி நமக்குன்னு தற்காலிகமா ஒரு வீட்டை கட்டலாம். நீ சொல்றதுதான் சரி, நம்மளால இந்த ஒரே கூட்டுக்குள்ள ரொம்ப நாள் இருக்க முடியாது அப்படின்னு பேசிக்கிட்டு மீனுக்குருவியும் காலுக்காகவும் மரக்கட்டைகளை தேடி பறந்து போனாங்க. கொஞ்சம் தூரத்திலேயே 2 பறவைகளுக்கும் ஒரு காய்ந்த மரம் தென்பட்டுச்சு. மீனு,
இந்த மரம் நாம வீடு கட்டுறதுக்கு சரியா இருக்கும்ல. இப்பவே இந்த மரத்துல இருக்கிற மரக்கட்டைகளை வெட்ட ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு காலுக்காக சொல்லிக்கிட்டு இருந்த நேரம் அந்த மரத்தோட அடிவாரத்துல இருந்து ஒரு சத்தம் கேட்க ஆரம்பிச்சது. காப்பாத்துங்க, யாராச்சும் என்ன காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. கழுவனா, உங்களுக்கு அந்த சத்தம் கேக்குதா? இந்த மரத்தடி வாரத்துல இருந்து தான் அது வருது அப்படின்னு சொல்லிட்டு மீனுக்குருவி அந்த மரத்தடி வாரத்துல இருந்த செடிகளை நீக்கி பார்த்துச்சு. அதுக்குள்ள ஒரு சின்ன பெட்டி இருந்துச்சு. கழுவனா, இந்த பெட்டில இருந்து தான் அந்த சத்தம் வருது. மீனு, நாம இந்த பெட்டிய திறக்க வேண்டாம். ஒருவேளை இந்த பெட்டியில இருந்து பூதம் வந்து நம்மள சாப்பிட போகுது. கழுவனா, அப்படி எதுவும் நடக்காது. இந்த பெட்டிக்குள்ள யாரோ மாட்டி இருக்காங்க. நாம அவங்கள வெளியே வர்றதுக்கு உதவி செய்யலாம் அப்படின்னு மீனுக்குருவி சொன்னதுமே காலுக்காகும் அந்த கோடாரியால பெட்டியோட வாய உடைக்க ஆரம்பிச்சது. அந்த பெட்டி திறந்ததுமே அதுக்குள்ள இருந்து ஒரு அழகான தேவதை வெளியே வந்தாங்க. அட, என்ன ஒரு அழகான தேவதை! ஆமா, நான் ஒரு அழகான தேவதை தான். என் அழகு மேல பொறாமப்பட்ட ஒரு ராட்சசி தான் என்னை இந்த பெட்டிக்குள்ள அடைச்சு வச்சுட்டா. நீங்க 2 பேரும் என்னை விடுவிச்சிட்டீங்க. உங்களோட விருப்பத்தை நான் நிறைவேற்றேன். உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க. தேவதையே, எனக்கு ஒரு பானை நிறைய தங்கம் வேணும். தேவதையே, எனக்கு வருடம் முழுவதும் குறைவில்லாம காய்க்கிற ஒரு மாமரம் வேணும் அப்படின்னு 2 பறவைகளும் தங்களோட விருப்பத்தை சொன்னதுமே தேவதை தன்னோட சக்தியால அவங்களோட விருப்பத்தை நிறைவேற்றிட்டாங்க. பிறகு தேவதை அங்கிருந்து தன்னோட உலகத்துக்கு பறந்து போனாங்க. அட மீனு, நீ இப்படி முட்டாள்தனமா கேட்பேன்னு நான் நினைக்கவே இல்ல. இந்த மாமரத்தை வச்சு நீ என்ன பண்ண போற? கழுவண்ணா, என்னைக்குமே நாம உழைச்சு முன்னேறது தான் சரியா இருக்கும். நான் கேட்ட பரிசு என்னைக்குமே என்ன கைவிடாது அப்படின்னு பேசிக்கிட்டு 2 பறவைகளும் அவங்களோட பரிசை எடுத்துக்கிட்டு தங்களோட கூட்டுக்கு பறந்து போனாங்க. ஆகா, காலு, பானை நிறைய தங்கம். இத பாத்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. நாம எதுக்கு இந்த உடைஞ்சு போன கூட்டுல இருக்கணும்? இந்த தங்கத்தை வச்சு நமக்குன்னு ஒரு அரண்மனையை கட்டுவோம். ஆமராணி, நாம நினைச்சா எதையும் சாதிக்கலாம் அப்படின்னு பேசிக்கிட்டு காகங்கள் அந்த காட்டுலயே ரொம்ப பெரிய அரண்மனை மாதிரி ஒரு வீடை கட்டி வாழ ஆரம்பிச்சாங்க. அதே நேரத்துல மீனுக்குருவியோ அந்த மாமர செடிய தன்னோட குடிசையோட பக்கத்துல நட்டு வச்சது. தினம் தினம் மீனுக்குருவி அந்த மாமர செடிய ரொம்ப நல்லா பராமரிச்சுக்கிட்டு வந்துச்சு. இப்படியே சில நாட்கள் கடந்து போச்சு. ஒரு நாள் அந்த சின்ன மாஞ்செடி பெரிய மரமா மாறி அதுல அளவில்லாத மாம்பழங்கள் வர ஆரம்பிச்சது. அங்க பாத்தீங்களா, நம்மளோட மாமரம் எவ்வளவு அழகா இருக்குல்ல. தினம் தினம் நம்ம மரத்துல பழங்கள் குறையறதே இல்ல. ஆமா சாரா, இது நம்ம உழைப்புக்கு கிடைச்ச பலன் அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி அந்த மாம்பழங்களை எல்லாம் பறிச்சு ஒரு கூடையில வச்சு அதை விக்கிறதுக்காக பறந்து போச்சு. மாம்பழம் வாங்கிக்கோங்க, மாம்பழம், மாம்பழம் வாங்கிக்கோங்க, மாம்பழம். அந்த சமயத்துல காலுக்காகவும் ஒரு பறக்கும் வண்டியில தான் குடும்பத்துக்கு கூட ரொம்ப சந்தோஷமா பறந்து வந்துகிட்டு இருந்துச்சு. அட மீனு, நீயா? என்ன ரொம்ப கஷ்டப்பட்டு மாம்பழங்களை விக்கிற மாதிரி இருக்கு. நாங்க பழங்களை எல்லாம் சாப்பிடுறதே கிடையாது. ஒன்லி பீஸா, பர்கர். உன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க எனக்கு நேரம் இல்ல அப்படின்னு பேசிக்கிட்டு அந்த காக்கை குடும்பம் மறுபடியும் ரொம்ப சந்தோஷமா காட்டை சுற்றி பார்க்க ஆரம்பிச்சாங்க. இப்படியே சில நாட்கள் நகர்ந்து போச்சு. மீனுக்குருவியோட கடின உழைப்பால இப்ப அந்த ஒரு மாமரம் நிறைய மாமரங்களா மாறிடுச்சு. அந்த காட்டுல இருந்த நிறைய பறவைகள் மீனுக்குருவியோட தோட்டத்துல வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சாங்க. அம்மா, உங்ககிட்ட இருந்துதான் நான் கடினமா உழைக்கிறது எப்படின்னு கத்துக்கிட்டேன். சாரா, நீ நல்லா படிச்சு பெரிய பதவியில இருக்கணும், அதான் அம்மாவோட ஆசை அப்படின்னு சொல்லிட்டு மீனுக்குருவி தான் குழந்தைய கூட்டிக்கிட்டு ஸ்கூலை நோக்கி பறந்து போச்சு. ஒரு நாள் காட்டுல மறுபடியும் பலமா மழை பெய்ய ஆரம்பிச்சது. அந்த நேரத்துல யாரோ வீட்டோட கதவை தட்டுற சத்தம் மீனுக்குருவிக்கு கேட்டுச்சு. உடனே மீனுக்குருவி தான் வீட்டோட கதவை திறந்து வெளியே வந்துச்சு. மீனு, என்கிட்ட இருந்த எல்லா காசும் செலவாயிடுச்சு. சொந்தமா எனக்கு இப்போ ஒரு வீடு கூட கிடையாது. இந்த மழையில எங்க போறதுன்னே தெரியாம உன் வீட்டுக்கு வந்துட்டோம். காலு அண்ணா, கவலைப்படாதீங்க. என் தோட்டத்திலேயே நான் உங்களுக்கு ஒரு வேலையை போட்டு தரேன். மழை நிக்கிறது வரைக்கும் நீங்க ஏன் வீட்லயே தங்கிக்கோங்க. அந்த காக்கை குடும்பங்கள் தங்களோட தப்ப நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அன்னையில இருந்து அவங்க கடினமா உழைச்சு வாழவும் முடிவு செய்தாங்க. பசங்களா, இந்த
இந்த கதையில இருந்து நாம என்ன கத்துக்கலாம்னா, உழைக்காம நம்ம கிட்ட வர செல்வம் அதிக நாட்களுக்கு நம்ம கிட்ட நிலைச்சிருக்காது. குருவியின் பக்கத்து வீட்டு காக்கை. ஒரு அழகான காட்டுல இருந்த அடர்ந்த மரங்களோட நடுவுல ஒரு சின்ன மர வீடு ஒண்ணு இருந்துச்சு. அந்த வீட்டுக்குள்ள ஒரு அழகான மயில் தான் குழந்தை மின்மினி கூட வாழ்ந்து வந்துச்சு. மயிலோட வீட்டு பக்கத்துல ஒரு குருவியோட வீடும் இருந்துச்சு. அந்த வீட்டுல மீனுக்குருவி தான் குழந்தை சாரா கூட வாழ்ந்து வந்துச்சு. இந்த ரெண்டு பறவைகளும் ஒருத்தருக்கொருத்தர் ரொம்ப நல்ல நண்பர்களா இருந்தாங்க. ஒரு நாள் மீனுக்குருவி வழக்கம் போல சாராவை கூட்டிக்கிட்டு மயிலோட வீட்டுக்கு போச்சு. மயிலி மயிலி, நான் வந்துட்டேன், உன் வீட்டோட கதவை தர. என்ன மீனு, இன்னைக்கு சீக்கிரமா வந்துட்ட? ஆமா மயிலி, நாம இன்னைக்கு பக்கத்து காட்டுக்கு உணவு தேட போனோம். அங்க நிறைய சோளம் இருக்குன்னு நான் கேள்விப்பட்டேன். அப்படியா மீனு? சரி சரி, வா நாம இப்பவே கிளம்புவோம். சரா, அம்மா திரும்பி வரது வரைக்கும் நீ மின்மினி கூடவே விளையாடிக்கிட்டு. நீங்க ரெண்டு பேரும் வீட்டை விட்டு எங்கேயும் போக கூடாது, சரியா? சரிம்மா, நாங்க எங்கேயும் போக மாட்டோம். நாங்க வீட்டுக்குள்ளேயே விளையாடிக்கிட்டு இருப்போம். நீங்க போயிட்டு சீக்கிரம் வாங்க. பிறகு ரெண்டு நண்பர்களும் உணவு தேடி காட்டுல ரொம்ப தூரம் பறந்து போனாங்க. அப்படியே சாயந்தர நேரம் ஆச்சு. மயிலியும் மீனுக்குருவியும் தங்களுக்கு கிடைச்ச உணவை எடுத்துக்கிட்டு மறுபடியும் தங்களோட வீட்டுக்கு வந்தாங்க. இந்த மாதிரியே அந்த நண்பர்களோட வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா போய்கிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் ராத்திரி காட்டுல ரொம்ப பலமா மழை பெஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. அந்த நேரத்துல குழந்தை மின்மினிக்கோ ரொம்ப அதிகமா ஜுரம் அடிச்சது. ஐயோ, ஜுரம் ரொம்ப அதிகமா இருக்கே, இப்ப நான் என்ன பண்றது? அம்மா, என்னால ரொம்ப முடியலம்மா, எனக்கு உடம்பெல்லாம் வலிக்குது. ஏதாச்சும் மருந்து இருந்தா கொடுங்கம்மா. தங்கமே, வீட்ல ஒரு மருந்தும் இல்லம்மா. நான் மீனு ஆண்டி கிட்ட காய்ச்சலுக்கான மருந்து இருக்கான்னு கேட்டுட்டு வரேன் அப்படின்னு சொன்ன மயிலம்மா கொடையை எடுத்துக்கிட்டு மீனுக்குருவியோட வீட்டுக்கு வந்தாங்க. என்ன மயிலி, இந்த மழையில இங்க வந்திருக்க, என்ன விஷயம்? மீனு, மின்மினிக்கு ரொம்ப அதிகமா ஜுரம் அடிக்குது. உன் வீட்ல காய்ச்சலுக்கான மருந்து இருக்கா? இல்ல மயிலி, என் வீட்ல காய்ச்சலுக்கான மருந்து இல்ல. நம்ம காட்டுல இருக்கிற வைத்தியரும் இப்ப வெளியூருக்கு போயிருக்காங்க. இப்போ எங்க போய் மருந்து வாங்குறது? பக்கத்து காட்டுல உள்ள வைத்தியரோட வீடு எனக்கு தெரியும். நான் அங்க போய் மருந்து வாங்கிட்டு வரேன். நீ அது வரைக்கும் மின்மினிய பத்திரமா பாத்துக்கோ. சரி மயிலி, நீ கவலைப்படாம போயிட்டு வா, நான் மின்மினியை பாத்துக்கிறேன். பிறகு மயிலம்மா மருந்து வாங்குறதுக்காக பக்கத்து காட்டை நோக்கி பறந்து போனாங்க. அந்த நேரத்துல மயிலோட வீட்டுக்கு வந்த மீனுக்குருவி குழந்தை மின்மினிய கவனிச்சது. மயிலம்மா வைத்தியரோட வீட்டை நோக்கி ரொம்ப வேகமா பறந்துகிட்டு இருந்தாங்க. அந்த சமயத்துல ஒரு அருவிக்கரையோட பக்கத்துல இருந்த காலுக்காகவும் மயில பார்த்துச்சு. இந்த மயில் எங்க இருந்து வருதுன்னு தெரியலையே. ரொம்ப நாளா நான் ஒரு அழகான மயிலுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன். இந்த மயிலை எப்படியாச்சும் நம்ம வலையில விழ வைக்க வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு காலுக்காகவும் மயில கூப்பிட ஆரம்பிச்சது. ஏ மயிலே, எங்க போற? இங்க வா. காகத்தோட சத்தத்தை கேட்டதுமே அம்மா மயில் காகத்தை நோக்கி பறந்து போச்சு. என்ன காகமே, என்ன விஷயம்? சீக்கிரம் சொல்லு. மயிலே, நீ எந்த காட்டுல இருந்து வர? நான் உன்னை பார்த்ததே இல்லையே. நான் பக்கத்து காட்டுல இருந்து வரேன். என் குழந்தைக்கு ரொம்ப ஜுரம் அடிக்குது, அதனால தான் மருந்து வாங்குறதுக்காக இங்க வந்தேன். நீ கவலைப்படாத மயிலே, நான் உனக்கு மருந்து வாங்குறதுக்கு உதவி செய்யறேன். இந்த மலையில நீ தனியா போக வேண்டாம் அப்படின்னு சொன்ன காலுக்காகவும் மயில கூட்டிக்கிட்டு வைத்தியரோட வீட்டை நோக்கி பறந்து போச்சு. வைத்தியரையா, வைத்தியரையா, நான் காலு வந்திருக்கேன், வீட்டோட கதவை திறங்க. அட காலு, இந்த மலையில இங்க வந்திருக்க, உனக்கு உடம்பு சரியில்லையாப்பா? இல்ல வைத்தியரையா, இந்த மயிலோட குழந்தைக்கு ரொம்ப ஜுரம் அடிக்குது. காய்ச்சலுக்கான மருந்து வச்சிருக்கீங்களா? இந்த மழை சமயத்துல எல்லா குழந்தைங்களுக்கும் ஜுரம் வாரதுதான், பயப்பட வேண்டாம். நான் இப்பவே மருந்து எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொன்ன வைத்தியர் தான் வீட்டுக்குள்ள போய் காய்ச்சலுக்கான மருந்தை எடுத்தாரு. இத உன் குழந்தைக்கு 3 சொட்டு வச்சு 3 வேளை கொடு, காய்ச்சல் எல்லாம் சரியாகிடும். பிறகு காலுக்காகவும் மயிலும் மருந்தை வாங்கிக்கிட்டு மறுபடியும் அங்கிருந்து பறந்து போனாங்க. காகமே,
உனக்கு ரொம்ப நன்றி. இந்த மழையில என்னால வைத்தியரோட வீடு எங்க இருக்குன்னே கண்டுபிடிக்க முடியல. நீ என் கூட வந்ததுனால தான் என்னால இப்ப மருந்து வாங்க முடிஞ்சது. நன்றி எல்லாம் எதுக்கு? உதவி செய்யறதுன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். உன்கிட்ட ஒன்னே ஒண்ணு கேட்கவா? என்னக்காகமே? எதுனாலும் கேளு, நான் உனக்கு நிச்சயமா செய்யறேன். மயிலே, நான் ரொம்ப நாளா இந்த மரக்கிளையில தனியா தான் வசிக்கிறேன். உன் வீடு எங்க இருக்குன்னு சொல்லு. நான் உன் வீட்டோட பக்கத்திலேயே ஒரு மர வீடு கட்ட ஆசைப்படுறேன். அவ்வளவுதானா? நான் பக்கத்து காட்டுல ஒரு அத்தி மரத்தோட பக்கத்துல தான் வசிக்கிறேன். நீ தாராளமா என் வீட்டு பக்கத்துல வந்து வீடு கட்டிக்கோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு அம்மா மயில் அந்த மருந்தை எடுத்துக்கிட்டு மறுபடியும் தன்னோட வீட்டுக்கு போனாங்க. அப்படியே மறுநாள் பொழுது விடிஞ்சது. காலுக்காகும் காலையிலேயே மயிலோட வீட்டின் பக்கத்துல வீடு கட்டுற வேலைய தொடங்கிடுச்சு. இத பார்த்த மீனுக்குருவிக்கு காலுக்காகத்தின் மேல சந்தேகம் வந்துச்சு. காகமே, நீ எந்த காட்டுல இருந்து வர? நீ எதுக்காக இங்க வந்து வீடு கட்டிக்கிட்டு இருக்க? ஹே குருவி, நான் பக்கத்து காட்டுல இருந்து வரேன். நான் மயில் கிட்ட சொல்லிட்டு தான் இங்க வீடு கட்டிக்கிட்டு இருக்கேன். நீ எதை பேசணும்னாலும் மயில் கிட்ட போய் பேசிக்கோ. உடனே மீனுக்குருவி மயிலோட வீட்டுக்கு பறந்து போச்சு. மயிலி, நீ எதுக்காக அந்த காகத்தை இங்க வீடு கட்ட அனுமதிச்ச? ஒருவேளை அந்த காகத்தால நம்ம குழந்தைங்களுக்கு ஆபத்து வரலாம். அட மீனு, நீ கவலைப்படுற மாதிரி எதுவும் நடக்காது. அந்த காகம் ரொம்ப நல்ல காகம். நேத்தைக்கு மின்மினிக்கு மருந்து வாங்குறதுக்கு அந்த காகம் தான் எனக்கு உதவி பண்ணுச்சு. காலுக்காகமும் ரொம்ப சீக்கிரமாகவே அந்த ரெண்டு பறவைகளோட வீட்டின் நடுவுல தன்னோட வீட்டை கட்டிக்கிச்சு. இப்படியே சில நாட்கள் நகர்ந்துச்சு. ஒரு நாள் அம்மா மயில் அழுதபடியே மீனுக்குருவியோட வீட்டுக்கு வந்துச்சு. மீனு, மின்மினியை எங்கேயாச்சும் பாத்தியா? நான் எல்லா இடத்துலயும் தேடிட்டேன், எங்கேயுமே அவளை காணோம். அழாதே, நாம ரெண்டு பேரும் சேர்ந்து மின்மினிய தேடலாம். நாம ஆளுக்கு ஒரு திசையில பறந்து போவோம். சீக்கிரம் மின்மினிய கண்டுபிடிச்சாகணும் அப்படின்னு பேசிக்கிட்டு ரெண்டு நண்பர்களும் மின்மினிய தேடி ஆளுக்கு ஒரு திசையில பறந்து போனாங்க. மின்மினி, மின்மினி, அம்மா எங்க இருக்க? அம்மா வந்திருக்கேன் பாரு. மின்மினி. மீனுக்குருவியோ ரொம்ப உயரமா பறந்து குழந்தை மின்மினிய தேடிக்கிட்டு இருந்துச்சு. அந்த சமயத்துல காலுக்காகமோ மின்மினிய கூட்டிக்கிட்டு ஒரு குகைக்குள்ள போறத மீனுக்குருவி பார்த்துச்சு. அந்த குகைக்குள்ள மோசமான கெட்ட எண்ணம் பிடிச்ச ஒரு தேவதை இருந்தாங்க. ஐயோ, எதுக்காக என்ன கூண்டுக்குள்ள அடைக்கிறீங்க? எனக்கு பயமா இருக்கு. என்ன விட்டுருங்க, நான் எங்க அம்மா கிட்ட போணும். தேவதையே, நீங்க கேட்ட மாதிரியே அழகான இளம் மயில உங்ககிட்ட கொண்டு வந்து தந்துட்டேன். நீங்க சொன்னபடியே எனக்கு பொற்காசுகளை கொடுங்க. ரொம்ப நன்றி காகமே. இந்த மயில நான் சமைச்சு சாப்பிட்டா என்னோட இளமை இன்னும் அதிகரிக்கும். நீ கேட்டபடியே உனக்கு பொற்காசுகளை தரேன் அப்படின்னு சொன்ன அந்த மோசமான தேவதை காலுக்காகத்துக்கு பொற்காசுகளை கொடுத்துச்சு. அத வாங்கின காலுக்காக ரொம்ப சந்தோஷமா அங்கிருந்து பறந்து போச்சு. இது எல்லாத்தையுமே குகையோட பின்னாடி நின்ன மீனுக்குருவி கேட்டுச்சு. மோசமான காகம், என்னோட சந்தேகம் சரியா போயிடுச்சு. நான் எப்படியாச்சும் குழந்தை மின்மினிய மீட் ஆகணும். அந்த கெட்ட எண்ணம் பிடிச்ச தேவதையோ மின்மினிய சமைக்கிறதுக்காக மந்திரங்களை சொல்லி விறகடுப்பை எரிய வச்சாங்க. அந்த சமயத்தை பயன்படுத்திக்கிட்ட மீனுக்குருவி மெதுவா போய் மின்மினியோட கூட திறந்துச்சு. பிறகு மீனுக்குருவியும் மின்மினியும் ரொம்ப வேகமா அங்கிருந்து பறந்து போயிட்டாங்க. அட, என்ன இது? இந்த குட்டி மயில் எங்க போயிடுச்சு? என்கிட்ட இருந்து பொற்காசுகளை வாங்கிட்டு என்னை ஏமாத்திடுச்சு. அந்த காகத்தை நான் சும்மாவே விட மாட்டேன். ஹே தேவதையே, என்கிட்ட எந்த மயிலும் இல்ல, என்ன நம்பு. பொய் சொல்லாத. நீ அந்த குட்டி மயிலை என்கிட்ட கொடுக்கல, உன்னை கொன்னுடுவேன் அப்படின்னு சொன்ன தேவதை காகத்தை விடாம தரப்பிக்கிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்துல குழந்தை மின்மினிய கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு வந்த மீனுக்குருவி மயிலி கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லுச்சு. அட கடவுளே, அந்த காகம் எவ்வளவு மோசமானதா இருந்திருக்கு. இதுக்காக தான் அது என்கிட்ட ரொம்ப நல்லவன் போல நடிச்சிருக்கு அப்படின்னு சொன்ன மயிலம்மா மறுபடியும் தான் குழந்தைய பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. நண்பர்களே, இது சப்ஸ்கிரைபர் விருப்பத்திற்கான நேரம். பிரகதி பாப்பா, உங்களுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். ஹாய் பிரசன் ராஜு. கிருத்திக், உங்களுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். நவஸ்ரீ, யோகஸ்ரீ, நிஷா, ஹர்ஷிதா எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். அபிபா, இனாயா,
உங்களுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். மீரா, ஹன்யா 2 குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஹாய் ரக்ஷனா, கண்மணி, ஹர்ஷாத், லியா, பமி எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஹாய் சுமையா பாப்பா. ஹாய் அபர்ணா, மொலினா, மோகிதா 2 குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். கிருத்விக், மயோன், தருண் குட்டி எல்லா பாப்பாக்கும் ஒரு பெரிய ஹாய். ஹாய் நந்தன பிரியா, அதிதேவ், கிருஷிவ் 2 குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். லக்ஷ்மி, சஹிதா 2 குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். பாலகிருஷ்ணன், கன்னிகா, சபர்ணா ஸ்ரீ, திபர்ஷன், முத்துக்குமார், காளியம்மாள், ராஜேஸ்வரி, கார்த்திகா, அன்புமணி, காவியா எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஹாய் மகிசாலினி, நீங்கள் அனைவரும் அழைத்து வரும் அன்புக்கும் ஆதரவுக்கும் மிக்க நன்றி.